ஏங்க, அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதாங்க திருட்டு. அவன் காலி மனையை என் பேருக்கு மாத்தி பத்திரம் எழுதிக்கிட்டா அது எப்படி திருட்டாகும்? நான் தான் அவன் பணத்தை கையாலேயே தொடலையே அப்படின்னு ஒருத்தன் வாதான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். ஆனா அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை தான் புராட்டஸ்டன்ட்டுகள் 500 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறப்ப என்ன தவிர உனக்கு வேற யாரும் எதுவும் கடவுளா இருக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அதாவது பணம், புகழ், சிற்றின்பம் போன்ற எதுவும் உனக்கு கடவுளா இருக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதை விளக்குறதுக்கு தான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா புறஜாதிகள் யாருமே கடவுளுக்கு சில செய்யல. பணத்துக்கும் பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் சிற்றின்பங்களுக்கும் சில செஞ்சு அதுங்களைத்தான் கடவுளா ஆக்கிக்கிட்டாங்க. யூதர்களும் இந்த மாதிரி கீழான விஷயங்களை கடவுளா ஆக்கிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் விக்கிரகங்களை உருவாக்காதேன்னு கடவுள் சொன்னாரே தவிர சிலைகள் மேலவே அவருக்கு ஏதோ வெறுப்புங்கிறதால இல்லை. ஆனா அந்த சட்டத்துல அப்படி ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சு கடவுளுக்கே அல்வா கொடுக்கறவங்க தான் புராட்டஸ்டன்ட்டுகள். எப்படி தெரியுமா? இந்த தடவை விசா கிடைக்கலதான், ஆனா நான் அமெரிக்காவில தான் செட்டில் ஆவேன், அங்க கை நிறைய சம்பாதிச்சு நம்ம சபையை காணிக்கையால தாங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் கொடுத்திருக்காரு பிரதர். ஆமா சிஸ்டர், இந்த ஆகஸ்ட் வந்தா 30 வயசு முடியுது. ஆனா உன் பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவான்னு எங்க பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு சிஸ்டர். அதனால வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். 10 வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல, 50 கோடி ரூபாய் வசூல் செய்து பிரம்மாண்டமான ஒரு சபையை கட்டுன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சீக்கிரமாய் வரப்போகிற நம்ம ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பொழுது போய் பொழுது விடிஞ்சா புராட்டஸ்டன்ட்டுகள் வாயில இதே தான் பேச்சு. கடவுளை விட்டுட்டு பணத்தையும் புகழையும் மரியாதையும் கடவுளாக்கி அதுங்க காலிலே விழுந்து கிடக்குறாங்க. ஆனா அது இவங்களுக்கு விக்கிரக ஆராதனையா தெரியல. ஏன்னா இவங்க தான் பணத்துக்கோ புகழுக்கோ ஒரு சிலையை வச்சுக்கலையே. திருட்டு பத்திரமே எழுதினாலும் பணத்தை கையால தொடாத வரைக்கும் திருட்டு இல்லைன்னு வாதாடுற மாதிரி ஒரு சிலையை செய்யாத வரைக்கும் எதோட காலில் விழுந்து கிடந்தாலும் அது இவங்களுக்கு விக்கிரக ஆராதனையே இல்லை. ஆனா நமக்குள்ள கீழ்ப்படிதலையும் பக்தியையும் தாழ்மையையும் தூண்டுகிற புனிதர்களுக்கு சிலை வச்சா அது விக்கிரக ஆராதனை. இறைவனுடைய அன்பை நினைவூட்டுகிற திருச்சிலுவைய சிலையா வச்சா கூட அது விக்கிரக ஆராதனை. அதை கடவுள் வெறுக்கிறார். எவ்வளவு வசதியா இருக்கு பாருங்க.